எதிர்க்கட்சி தலைவராக, எதிர்க்கட்சி துணைத் தலைவராக 3 முறை முதல்வராகலாம் பொறுப்பேற்று பணியாற்ற வாய்ப்பு கிடைத்த அந்த சட்டமன்றத்தில் தம்பி ஐயப்பன் அவர்கள் முதல்வரை வாழ்த்தி பேசுவது, முதல்வரை அவர் கட்சியில போய் சேர்வதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் கோடானு கோடி தொண்டர்கள் தெய்வமாக தினமும் போற்றி வணங்குகிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவி அம்மா இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கும் களங்கத்தை உருவாக்குகின்ற விதமாக, அவர்களது புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக அவர் ஐயப்பனை பேசி, ஐயப்பன் இவருடைய ஆதரவோடு வாழ்த்துக்களோடு பேசுவதாக சொன்னது உண்மையிலேயே கோடானு கோடி தொண்டர்களை மாத்திரமல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகளானாலும், அம்மா அவர்கள் மறைந்து எத்தனையோ ஆண்டுகளானாலும் அவர்களை இன்னும் மனதில் நினைத்து அவர்கள் வழங்கிய நல்லாட்சியை, நல்ல திட்டங்களை நினைவு கூறுகின்ற தமிழ்நாட்டு மக்களும் உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கலாம், அவர் இன்னும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இன்னொரு கட்சிக்கு கூட செல்லலாம். அவரும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஐயப்பனும். ஆனால் அம்மா அவர்கள் இருந்தவரை பரதனாக நடித்துவிட்டு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வராக்கியவர்களுக்கு, அந்த கட்சிக்கு, அந்த ஆட்சிக்கு எதிராக 2017 திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 2017 பிப்ரவரி 18 அன்று எதிர்த்து வாக்களித்தவர் தான் நண்பர் ஓபிஎஸ். திரும்பவும் அவர்களை பெருந்தன்மையாக மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அண்ணன் இபிஎஸ் அவர்களோடு பேசி அவரை துணை முதல்வராக்கி, அம்மா அவர்களும் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் இன்றைக்கு சொல்கிறார் பொதுச் செயலாளர் பதவி முக்கியம், எல்லா தேர்தலும் பொதுச் செயலாளர் பதவியை தலைவர் காலத்தில் இருந்த மாதிரி சட்டத்திட்ட விதிப்படி தொண்டர்கள் தான் தேர்வு செய்யணுங்கிறது. ஆனால் முதலாக அவர் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது எப்படி சட்டத்திட்டங்கள் உருவாக்கினார் அவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்ன ஒன்று தெரிகிறது என்றால், நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தம் தருகிறது. ஏன்னா 99 எனக்கு அவரை நன்றாக தெரியும். அவர் திமுக முதலமைச்சரை வாழ்த்தி பேசலாம், அவரை போய் சந்தித்து நலம் விசாரிக்கலாம். 2017 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அவரை பதவியிலிருந்து இறக்கியது ஒரு நியாயமான நடவடிக்கை என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஏன்னா அவர் திமுக போய் சேரட்டும், அங்க அவர் பதவிக்கு வரலாம், வர முடியாமல் போலாம், அதெல்லாம் மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனா புரட்சி தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கும் களங்கம் விளைவிக்கின்ற விதமாக, அவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கின்ற விதமாக அவர்கள் செயல்பாடு உண்மையிலே யாராலும் மன்னிக்க முடியாதது. இன்றைக்கும் உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்துதான் ஆகணும். அதற்கான பதிலை அவர்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் மக்கள் மன்றத்தில். அதை விட இன்னொரு சிறப்பு என்னன்னா, அங்க துரியோதன கும்பல் மாதிரி இவங்க 2 பேரும் பேசியதை ரசித்து, புன்முறுவலோடு ரசித்து, கைதட்டி ரசித்த அந்த துரியோதன கும்பலை பார்த்தது எனக்கு மார்ச் 25 1989 ஞாபகம் வந்தது. அம்மா அவர்களை அன்றைக்கு அவர்கள் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, இன்றைக்கு அந்த கும்பல் கைதட்டி அதை ரசித்தது, புன்முறுவிட்டு ரசித்தது, அதற்கு ஏற்ப இவர்கள் நடந்து கொண்டது அம்மா அவர்களுக்கு, புரட்சி தலைவருக்கு இதைவிட ஒரு தீங்கு யாரும் இழைக்க முடியாது என்கிற அளவிற்கு அவர்கள் செயல்பாடு இருந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் திமுகவுக்கு செல்வதிலோ இல்லது அவருக்கு திமுக ஆதரவாக இருப்பதிலோ
அது அவர்கள் தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எனக்கு என்ன திருப்தியா இருந்துச்சுன்னா, பிப்ரவரி 5, 2017 அன்று அவரிடம் அந்த கடிதம் பெற்றது எவ்வளவு சரியான செயல் என்பதை நான் உண்மையிலேயே பெருமிதமாக கருதுகிறேன். அவர்களுக்கு லட்சம் தொண்டர்கள், கோடானு கோடி எம்ஜிஆர் பக்தர்கள், அம்மாவின் பக்தர்கள் உறுதியாக அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு உரிய பதிலை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். 5000 இல்ல 50,000 கொடுத்தாலும் இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அனைத்து தரப்பு மக்களும், அது பொதுமக்கள்லேருந்து விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், பால்வாடி ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், அனைத்து தரப்பினருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் எப்படியாவது பணநாயகத்தை நம்பி பணபலத்தால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமை பெற்றவுடன் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்ட பிறகு உண்மையிலேயே அவர்கள் அச்சமுற்றிருக்கிறார்கள் என்பதாக அவர்களுடைய செயல்பாட்டில் தெரியுது. அதனாலதான் அவசர கதியில 3 மாதங்களுக்கு 3000 கோடை கால சிறப்பு ரீதியாக எல்லாம் பணம் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய வருத்தத்தக்க நிகழ்வுன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நமது ஆதி திராவிட மக்கள் மற்றும் எஸ்டி பிரிவு மக்களுக்கான அந்த அவர்களுக்கு வளர்ச்சி நிதியில 11,000 கோடிக்கு மேல் நிதியை இதற்காக மடைமாற்றம் செய்திருப்பதாக வருகின்ற தகவல் இன்னும் வேதனை அளிக்கிறது. அவங்க 50,000 வீட்டுக்கு 1 லட்சம் கொடுத்தாலும் இந்த தேர்தலில் திமுக உறுதியாக தமிழ்நாட்டு மக்களால் உறுதியாக தோற்கடிக்கப்படும். அந்த பயத்தில் தான் போச்சர்ஸ் மாதிரி சில கட்சிகள் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதை சில பேர் ஊடகங்களில் பார்க்கிற அது பெரிய ராஜதந்திரமாக பேசுகிறார்கள். அதெல்லாம் பணநாயகத்தின் வெற்றி தானே தவிர அது முதல்வருக்கான வெற்றி அல்ல. 1.0 தர்ம யுத்தம் நடத்தினாரு. தர்ம யுத்தத்தை தர்மர் நடத்தணும் இல்ல? அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை தர்மரா நினைச்சு கொண்டு அன்றைக்கு ஆரம்பித்த ஆட்டம் 2.0 அதெல்லாம் என்ன சொல்லுவாரு அவரு கேக்கிட்டா, அது பெரியவர் குருமூர்த்தி சொல்லிதான் நான் பண்ணேன்னு சொல்றாரு. சுயபுத்தி இருக்காதான்னு தெரியல. 2.0 அன்றைக்கு சொன்னார். தர்மயுத்தம் 2.0 நான் நமது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்களும் சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சொல்லிதான் ஆரம்பிச்சேன். இப்ப 3.0 யார் சொல்லி ஆரம்பித்தார் என்று தெரியவில்லை. இது அவருக்கு உண்மையிலேயே இது நல்ல பாடத்தை புகட்டும். ஏன்னா தர்ம யுத்தத்தை தர்மம் நடத்தணும், அதர்மவாதிகள் நடத்தலாம். அது அதர்மத்தில் தான் அவர்களுக்கு முடியும். அதாவது போய் முடியுது, எங்க போய் சேர்றாங்க? துரியோதன கூட்டத்தில் போய் சேர்றாங்க. அதான் உண்மை. சார், நீங்க மாநில அரசியல் வைப்பீங்களா, மத்திய அரசு தேசிய பாராளுமன்ற தேர்தல் ராஜ்யசபா அங்க ராஜ்யசபா போட்டிடுங்களா இல்ல சட்டசபையில போட்டிடுங்க? நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சட்டசபை தேர்தலில் நான் போட்டியிடவில்லை. ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கும் நான் கேட்கவில்லைன்னு சொல்லிட்டேன். ஏதோ ஊடகத்தில் ஏதோ செய்திகள்லாம் வருது, நான் கேட்கவும் இல்லை. யூகத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நாங்கள் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற பாஜக கூட்டணியில் நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கிறோம். நான் பாஜக தலைவர்கள்ட்ட திமுகவை வீழ்த்த அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அடியில் இணையணுங்கிறது தான் டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களின் விருப்பம். அதற்கு 21 நான் நட்புக்கரம் நீட்டினேன். அப்பொழுது முடியாமல் போனது, இப்பொழுது அது நிறைவேறியிருக்கிறது. அம்மாவின் தொண்டர்கள்
99.9% ஒரு அணியில் இணைந்து எங்களுக்குள் இருந்த மனமாச்சரியங்கள் எல்லாம் மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி கொண்டு வர வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்பதற்காக எல்லாம் ஒன்றிணைந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், யாரோ ஒரு சிலர் தங்களுக்கு பதவி இல்லை, வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அம்மாவின் ஆட்சி வரணும், அம்மாவின் கட்சி ஒன்றிணைப்பேன் என்று சொல்லியவர்களாம் இன்றைக்கு திடீர்னு கிளம்பி டம்மி வேட்பாளர்களை எல்லாம் நிறுத்துவதற்கும், இன்னும் சில பேர் போய் டம்மி அவர்களுக்கு அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் உறுதியாக இந்த தேர்தலில் பாடம் புகட்டுவோம். சீப்பை ஒழிச்சிட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது உறுதியாக நடக்காது. கூட்டம் போட்டிருக்காங்க, தேனியில எங்க கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. புதிய கட்சி தான் நாங்க வந்து பண்றோம். திமுகவையும் உங்களையும் வீழ்த்துறது தான் நாங்க திமுகவே எங்களை வீழ்த்தலாம். தனிப்பட்ட தினகரன் தனியா போறப்ப என்ன காரம் மறைச்சு அடிக்கலாம், வீழ்த்தலாம். திமுகவுக்கு சாதகமாக செயல்படுபவர்கள் செயல்பாடுகளை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனா அம்மா என்றவர்கள், அம்மா தான் தெய்வம், அம்மாவின் ஆட்சி வேண்டும், அம்மாவின் கட்சியை நாங்கள் ஒன்றுபடுத்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவின் ஏஜெண்டுகளாக செயல்பட்டு வருவது வெட்ட வெளிச்சமாகி வருகிறது. கேளுங்க, அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சி ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 6 மாசம் ஆகும். தேர்தல் ஆணைய விதிகள் படி ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா அது ரெசல்யூஷன் போட்டு அந்த கட்சி 100 பேர் சேர்ந்து ஒரு கட்சியை அடிப்படையாக 100 மெம்பர்கள் சேர்ந்து உருவாக்கி அதை தேர்தல் ஆணையத்தை எழுப்பி அது 6 மாதங்கள் ஆகும். என்னதான் இவங்க அவசரப்படுத்தினாலும் அது 3 மாதங்களுக்குள் முடியவே முடியாது. அதனால யாராவது கட்சி ஆரம்பிப்பேன் என்று உங்களெல்லாம் ஏமாத்துறாங்களா, ஏமாறாதீங்க. இன்னும் சில பேர் நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏதோ எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கோம். கடந்த காலங்களில் எத்தனையோ அரசியல்கள் இருக்கு. ஆனா திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி திடீர்னு கட்சி தொடங்குவோம், திடீர்னு வேட்பாளர்களை, அதுவும் நிறைய கட்சிகள் இப்ப கூட திமுக என்ன பண்றாங்க, பிள்ளை பிடிப்பவர்கள் போல. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த பிள்ளை பிடிப்பவன் பூச்சாண்டி மங்களா அது மாதிரி அண்ணா திமுகல எம்எல்ஏ இருந்தவங்க எல்லாம் பிடிக்கிறாங்க. அந்த தனிநபர்கள் அங்கு போய் சேர்வதனாலையும் அவர்கள் அம்மாவின் ஆட்சியை வரவிடாமல் தடுக்க முடியாது. யாரோ ஒரு சிலரை சட்டமன்ற உறுப்பினர்களாக இந்த இரட்டை இலையாளானவர்களை அவர்களை அழைத்து சென்று என்னதான் பணநாயகத்தோடு இருந்தாலும் அந்த தொகுதி மக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியும். அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இன்னொரு கட்சியில இருந்து ஆள்களை பிடித்து வேட்பாளர் நிறுத்துவதற்கு சிலர் முயற்சி இருப்பது இன்னும் விந்தையிலும் விந்தையா இருக்கு. இந்த 26 தேர்தலில் இந்த கடந்த 3 மாதங்களாக நடக்கின்ற விந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, இன்னும் தேர்தல் நடக்கிற விந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல பேருடைய உண்மை சொரூபம் வெளிப்பட்டு வருகிறது. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் தன்னை பரதனாக காட்டிக் கொண்டவர் இன்றைக்கு அவருடைய செயல்பாடு தெரிகிறது. அதுபோல இன்னும் சில பேர்களின் உண்மை சொரூபம் விரைவில் வெளிப்படும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்டிஏ கூட்டணி உறுதியாக இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கும். சசிகலா வருவாங்க. விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கிராம சித்தம் பாக்குறீங்க. ஆமா, அதை பற்றி எனக்கு தெரியல. அவர் ஒன்றும் தேர்தலில் போட்டிட்டு சொல்லலையா? அது தெரியல. நீங்க அவர்கிட்ட பெரியவர்கிட்ட தான் கேட்கணும். இன்னும் தொகுதி பங்கீடு பற்றி இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கல. நீங்களாதான் தொலைக்காட்சியில் 6, 5, 4 அந்த ஒரு இல்ல எங்க கட்சியில தகுதியான வேட்பாளர்களுக்கு கௌரவமான முறையில் எங்க கூட்டணியில சீட்டுகள் பெற்று அவர்கள் வேட்பாளராக நின்று குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த தேர்தலில் இதற்கு முன்பு நான் தனியாக சட்டமன்றம் சென்றேன். இந்த எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தகுதியான வேட்பாளர்கள் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக செல்வார்கள். இன்னும் கேட்கவே இல்லையா? நான் தான் சொல்றேன், இப்பதான் சொன்னேன். இல்ல நீங்க நிறைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும், அது கட்சி கூட்டணிகளுக்குள்ள பேச்சுவார்த்தை. இன்னும் உண்மையை சொல்றேன். நான் ஒன்னும் உங்கள்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான்
மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து, நான் பிஜேபி கூட்டணியில் இருக்கேன், என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் அண்ணா திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் நான் பிஜேபி முக்கிய தலைவர்களை சந்தித்து, அது குறிப்பாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்தான் தமிழ்நாட்டில் இந்த மக்கள் விரோத கஞ்சா புகழ் திமுக ஆட்சியை, ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கடுமையான முயற்சியில் இருக்கிறாரு. அவருக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தான் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கோம். ஏன்னா எங்களுடைய தொகுதி எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் நான் அவரோட கேட்டுதான், அவர் மூலம் தான் பெற்றுள்ளேன். வட மாநிலத்திலிருந்து வரவங்க தான் கஞ்சா பொருளாம் விற்கிறாங்கன்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இவங்க போய் டெல்லியிலிருந்து பேசுறாங்க, வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எப்படி கஞ்சா எப்படி உள்ளார வருது, நீங்க உங்க காவல்துறையில என்ன பண்ணுது. இன்னைக்கு தான் தொலைக்காட்சியில கூட பார்த்த ஒரு காவல்துறை அதிகாரிய டெண்டருக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு போய் ஏஜெண்டா செயல்படுற மாதிரி காவல்துறையை சேர்ந்த காவலர்களே கஞ்சா விற்கிறாங்க. எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி. வெளிநாட்டிலேருந்து இங்க குண்டு வைக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி தீவிரவாதிகள் வெளிநாட்டிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து இங்க குண்டு வைக்கிறாங்கன்னு சொன்னா எப்படி ஒரு ஆட்சியாளர்களுக்கு அது அழகா. அது போல பேசுபவர்கள் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. திமுக லேடியா மோடியான அம்மா கேட்டாங்க. அப்படி இல்லங்க, திமுகவிற்கு போனவங்களை நான் விரோதின்னு சொல்லல. அது அவர் தனிப்பட்ட விருப்பம். ஆனா அம்மாவும் தலைவரும் அவர்களின் ஆத்மா, அவர்களோட ஆட்சியோடு திமுக ஆட்சி அமைக்குன்னு சொல்றத எந்த ஒரு அம்மாவின் தொண்டரோ புரட்சி தலைவரின் தொண்டரோ யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை தீய சக்தின்னு சொல்லி அதற்காக தான் அவர் கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகள் தொடர்ந்து அவர் வாழ்நாள் முழுவதும் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் செய்தார். அதற்கப்புறம் கட்சி பிரிந்திருந்ததால் 2 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்தது. திருப்பி அம்மா அவர்கள் தலைமையேற்று கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 29 ஆண்டுகள் திமுகவை பலமாக எதிர்த்தவர். அவர் ஊட்டிய அம்மா அவர்கள் எங்க டிஎன்ஏலே திமுக எதிர்ப்பதான் ஊட்டி வளர்த்தார்கள். அதனால அதை வேண்டாம் என்று உறிஞ்சி தள்ளிட்டு வேற கட்சிக்கு பதவிக்காக செல்வது தனிப்பட்ட விருப்பம். அது யாரும் வேண்டாம், எந்த கட்சிக்கு வேணாலும் செல்லலாம், அது அவர்களுடைய சுய விருப்பம். அம்மாவோட படத்தை பையில வச்சிருந்தாங்க, வீட்டுல போட்டோவை மாட்டிருந்தாங்களா, அதெல்லாம் கலட்டி வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய மனநிலை, அவர்களுடைய சுவாபம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா புரட்சி தலைவர் ஆத்மா அவர்களும் அம்மாவின் ஆட்சியோடு திமுக ஆட்சி அமைக்குன்னு பேசினதை எந்த ஒரு அம்மாவின் தொண்டரும் ஈவன் தமிழ்நாட்டு மக்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அது எங்கள் தொண்டர்களை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தலில் அது பிரதிபலிக்கும் என்று சொல்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அதுல பிரைமா ஃபேசி இருக்கு, கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு அரசாங்கத்தை சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் அதை ஃபைல் பண்ணணும். ஏன்னா அதுல வர்றது பார்த்தா நிறைய திமுகவின் முதல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கே அதுல தொடர்பு இருக்கிறதெல்லாம் செய்திகள் வருது. அதனால அவர்கள் நேர்வை பாதுகாக்கத்தான் நினைப்பார்கள். பார்ப்போம். அது தேமுதிக அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் செல்கிறார்கள். அதை பத்தி நாங்க என்ன சொல்ல முடியும்? அது எனக்கு தெரியாது. அது தேமுதிகவின் நிலைப்பாடு. அதை பற்றி கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று நினைக்கிறேன். எந்த கல்யாணத்துல? ஏன் பொண்ணு கல்யாணமா? வைத்திலிங்கம் வீட்டு கல்யாணத்துக்கா? எனக்கு ஒரே மகள் தான், அது கல்யாணம் நினைச்சு நான் எந்த மற்ற கட்சி தலைவர்களை நான் கூப்பிடவே இல்லை.